அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வாதிட வந்து ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை என்பதற்கு அவங்க சைடுல இருந்து வந்த மக்களை பாதி பேரை காணோம். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, உங்களுடைய தவறுகள் வந்து உங்க மக்களுக்கே புரிகிற அளவுக்கு ஈடுபாடு காட்டாத அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு பெரிய ஆதாரமா நாங்க சமர்ப்பிக்கிறேன். நேரடியா சொல்லியிருக்கிறான்னு கேட்கிறாங்க. நேத்து பூரா நேரடியா சொன்னதுதான் சொன்னோம். இறைவன் தன்னுடைய வடிவத்தில் வருவான், உருவத்தில் அலா சூரத்திஹி, தன்னுடைய சூரத்தில் வருவான். நேரடியா அர்த்தம் செய்யறோம். நேரடியா சொன்னதுக்கு தான் வேற அர்த்தம் கொடுத்துட்டு நேரடியா இருக்காங்கிறாங்க. நேரடியா தன் உருவம் சூரத்துங்கிற நேரடியா இல்லையா? முன்னர் பார்த்த உருவம் அல்லாத வேற உருவத்தில் வருவான், இது நேரடியா இல்லையா? சாக்குன்னா காலுன்னு அர்த்தம், கடுமைன்னு அர்த்தம் வர செய்யறாரு. சாக்குன்னா காலு, எக்ஸிப்னா காட்டுவான், காலை காட்டுவான் நேரடியா ஹதீஸ்ல இருக்குது. நேரடியா காட்டினா வேற அர்த்தத்தை கொடுத்து நேரடியா இருக்காங்கிறது. நேரடியா இருக்கிறத திருப்புனது யாரு? நேரடியாகவே அர்த்தம் செஞ்சது யாரு? அப்ப நேரடியா காட்டுற விஷயத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஒரு கருத்து, அந்த கருத்தை தவிர அதுக்கு வேறு கருத்து இல்ல, அது கூட நேரடி தான். அதை எடுத்து காட்டினாலும் என்ன செய்றீங்க, அந்த ஹதீஸ்ல இல்லாத கருத்தை நீங்க திணிக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இல்ல. அப்ப உருவம் இல்லைன்னு வாதிட வந்த நீங்க இவ்வளவு நாளா தேடி பார்த்து அதுக்கு முஸ்தீப் பண்ணி பல பிரத்யேக பண்ணி பல ஆய்வுலாம் பண்ணி இவ்வளவு நேரத்தை நாட்களை எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பை விவாதிக்கணும்னு நீங்களே சவால் விட்டு, இந்த தலைப்பை விவாதிக்க நாங்க சவால் விடல, நீங்களே சவால் விட்டா எவ்வளவு பயங்கரமான பிரிப்பேர் இருக்குன்னு உங்கள்கிட்ட அந்த குருட்டு நம்பிக்கையை தவிர வேற ஒரு ஆதாரம் இல்ல. நாவுரணிபா உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் நாவுரணிபா பாட்டு தான் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கே தவிர அதை வச்சு மக்கள் நம்புறாங்க நினைத்து கொண்டு நீங்க அதையே ஆதாரமா வைத்து நீங்க என்ன செய்யலாம், சொல்லிடலாம் நினைத்து வந்திருக்கிறீர்கள். மக்கள் அப்படி நம்புறாங்க, மக்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சொல்லி இவங்களை எதிர்த்து பேச வச்சா மக்கள் வெறுத்துருவாங்க. அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப குரான்ல இருக்கிறதை அப்படி நம்பக்கூடிய மக்களும் ஹதீஸ்ல இருப்பதை அப்படி நம்பக்கூடிய மக்களும் இப்ப உருவாயிட்டாங்களே தவிர அப்ப சொன்னா பாட்டம் சொன்னாங்கிறதெல்லாம் இப்ப யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு ஆதாரம் எடுத்து வச்சீங்களான்னு கேட்ட, என்ன ஆதாரம் வச்சீங்க? இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சீங்க? ஒண்ணு வைக்கல. நாங்க நிறைய வச்சோம், வச்சதுக்கெல்லாம் என்ன செய்றீங்க, வேற 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 வியாக்கியானம் சம்பந்தம் இல்லாம மொத்தமா சேர்த்து அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்னா அர்த்தம் செய்ய உங்களுக்கு முடியல. வெளியாவான் தஜல்லி ஆவான், தஜல்லிக்கு என்ன வெளியாவான் அப்படிங்கிறீங்க, அப்படி சேர்த்து அர்த்தம் செய்யுங்க. வெளியாவான் அர்த்தம் செஞ்சு சேர்த்து கோர்த்து அர்த்தம் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டமே, கோர்த்து செய்யணும். இறைவன் தன்னுடைய பண்பில் வந்தான், அதை போய் பார்த்தாங்களா? ஏற்கனவே பார்த்த பண்பு இருக்குதே, அது அல்லாத பண்பில் வந்தான்னு சொல்லி காட்டி அது யாருடைய அறிவுக்காவது அது பொருந்துற மாதிரி இருக்குதான்னு நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஒரு, இன்னும் சொல்ல போனா நீங்க தான் திருப்பி திருப்பி சொன்னீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல உருவம் இருக்குன்னு எல்லாம் நம்புனாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ் சொல்வதா எப்படி செய்யணும்? ஒத்த வார்த்தை உருவம் கிடையாது அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லத ரசூலுல்லாஹ் வந்தாங்க, லா இலாஹ இல்லன்னு போட்டு வெட்டு ஒண்ணு துண்டுன்னு அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி நினைஞ்சிருக்கணும், சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்படி இருந்தும் உருவம் இல்லைன்னு ஒரு வார்த்தை ஏன் வரல? குர்ஆன்ல ஏன் ஒரு சொல்லு வரவே இல்லை? நேரடியா மறைமுகமா ஹதீஸ்ல ஏன் வரவே இல்லை? ஏன் உருவம் இருக்குங்கிற மாதிரி ஏன் வந்துகிட்டு இருக்கு? திருப்பி திருப்பி கையை காட்டி கண்ணை காட்டி இப்படி பாப்பான் கேட்பான் பிடிப்பான்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி காட்டி, அது நேரடியாக உருவம் இருக்கும்னு சொல்லி காட்டி, காலுன்னு சொல்லி காட்டி, காலை திறந்து காட்டுவான்னு சொல்லி காட்டி, இப்படி எல்லாம் வருகிறது. இதெல்லாம் உருவம் இருக்குன்னு மக்கள் வழங்குவாங்களே, நம்ம இப்படி சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு கூட இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை சொல்லாம விட்டாங்க. அதனால இது ரொம்ப ஒரு தவறான ஒரு வாதம். நீங்க என்ன செய்றீங்க, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி அல்லாஹ் சொன்னபடி நம்பாம வேற மாதிரி நம்புனீங்கன்னா, இல்லாத ஒண்ண வணங்குனீங்கன்னா 50 லட்சம் வருஷம் நீங்க வணங்கினாலும் அது சல்லி காசு பெறாது. இல்லாத அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலா இல்லாத ஒண்ண நீங்க வணங்கிட்டு போயிட்டா நீங்க என்னடா வணங்குன அல்லாஹ் கேட்டுவான். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அப்படி நினைத்து கொண்டு வணங்க வேண்டும். அப்ப கற்பனையில வைக்கிறது இது கற்பனையா? நான் சொன்னது கற்பனையா ரசூலுடைய சொல்லா? கற்பனையா உருவம் கொடுக்க கூடாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாங்க கற்பனையா உருவம் கொடுத்தோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னோமா? அப்ப ரசூலுல்லாஹ் போய் இதை கேளுங்க. என்ன நீ அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிற, ரசூலுல்லாஹ்வுக்கு நீ கத்து கொடுங்க போய். அல்லாஹ் உருவத்துல வந்தாங்கற, முந்தி வராத வேற ஒரு உருவத்துல வந்தாங்கறீங்க, யார்கிட்ட கேட்கணும்? ரசூலுல்லாஹ் போய் கேட்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை சொன்ன பிறகு கற்பனை விக்கிரகம் அப்படிங்கிறாங்க. நேத்தே இதுக்கு நான் விளங்கி விட்டேன்.
விக்கிரகம் என்கிற ஒரு காரணத்திற்காக அது மறுக்கப்படவில்லை. விக்கிரகம் அல்லாமல் வணங்கினாலும் இறைவன் மறுத்திருப்பான். அல்லாஹ் அல்லாதவர்களை ஒரு வேற எதையாவது காத்த வணங்கினாலும் வேற ஒரு சக்தியை வணங்கினாலும் விக்கிரகம் உருவம் இல்லாத எதை வணங்கினாலும் அதுவும் சிறுக்குதான். அப்ப அல்லாஹ்வை வணங்குறது டாபிக்கே தவிர அல்லாஹ் அல்லாதது விக்கிரகமா இருந்தாலும் சிறுக்குதான், விக்கிரகம் அல்லாமல் இருந்தாலும் சிறுக்குதான். அவர்கள் வைத்த விக்கிரகம் அல்லாஹ்வுடைய விக்கிரகம் அல்ல. அல்லாஹ்வை நம்ம பார்க்காத காரணத்தினால் விக்கிரகம் வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி விக்கிரகம் வைத்து விடுவார்கள். இந்த கருத்து இன்னைக்கு அன்னைக்கு இப்னு தைமியா காலத்திலிருந்து அடிச்சு பெரிய சர்ச்சையா நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமா நம்பிக்கிட்டு இருக்கிறோம். யாரு அல்லாஹ் உருவம் வச்சா வச்சிருவாங்களாம். இத்தனை 14 நூற்றாண்டா வைக்காம இனிமே வச்சிருவாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உருவம் இருக்குங்கிறது நீங்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு உருவம் வச்சுட்டோமா? உருவம் வைக்கிறதா இல்லையாங்கிறது நம்முடைய தெளிவை பொறுத்த ஒரு விஷயம், நம்முடைய உறுதிப்பாட்டை பொறுத்த விஷயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் இருக்கு நீங்க சொன்னீங்க நாங்கள் சொன்னீங்க, எங்க செலவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குன்னு நம்ம நம்பி உருவம் வைக்க கூடாது. நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. கை இருக்குன்னா கை இருக்கு, அதனுடைய ரத்தம் ஓடுதா நரம்பு ஓடுதான் கேட்டாங்க. அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. ரத்தம் ஓடுதுன்னு அல்லாஹ் சொன்னா நாங்க சொல்லுவோம், நரம்பு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னா சொல்லுவோம். வெறுமன கையினா கைன்னு மட்டும் சொல்லுவோம். அதுல என்ன மெட்டீரியலுக்கு நாங்க பேச மாட்டோம். அதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை அப்படியே தான் புரிந்து கொள்வோமே தவிர வியாக்கியானம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இது கற்பனையா? அப்ப கற்பனைங்கிறாங்க. எது கற்பனை? நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா நீங்க கொடுக்கிற வியாக்கியானம் தான் கற்பனையா இருக்கே தவிர நாங்க சொல்ற அப்படி யதார்த்தமா இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக ரஹ்மானுடைய யமீன் நேற்று உள்ள தொடர்ச்சிக்கு தான் வர்றாங்க. பல ஹதீசுகள் சொன்ன ஒண்ணுக்கு பதில் இல்ல. அந்த ஒரு ஹதீஸுக்கு நேற்று பதில் சொன்ன தொடர்ச்சியாக இன்னைக்கு சொல்றாங்க ரஹ்மானுடைய வலப்புறம் அப்படின்னு வருகிறது. இந்த ரஹ்மானுடைய வலப்புறம் யமீன் வருகிறது. அதுக்கு நீங்க பரக்கத்தின் அர்த்தம் கொடுக்க வேண்டியதானே? முதல் வார்த்தைக்கும் இரண்டாவது யமீனுக்கு பரக்கத்தின் அர்த்தம் கொடுத்த மாதிரி முதல் யமீனுக்கும் பரக்கத்தின் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க முடியாது. கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு அர்த்தமற்றது ஆகிவிடும். எப்படி? ஒரு சாரார பத்தி பேசுறோம், நீதிமான்கள் ரஹ்மானுடைய பரக்கத்து திசையில் இருப்பார்கள்னா அது என்ன அர்த்தம்? வலது திசையில் இருப்பார்கள்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் இடது கையால் பிடிப்பான். இன்னொரு இடத்துல கூட அந்த ஹதீஸ் அப்படி கூட இருக்கிறது, ரெண்டு கையும் சேர்த்து வருகிறது. எப்படி வருகிறது? அதாவது யத்வில்லாஹு அஸ்ஸவஜல்ல சமாவாத்தி யௌமுல் கியாமா, வானங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படி சுருட்டி சும்ம யாஹுதுஹுன்ன பியதிஹில் யும்னா, தனது வலது கரத்தில் அதில் பிடிப்பான். சும்ம யகூலு, பிறகு அவன் சொல்வான் அனல் மலிக்கு, நான் தான் ராஜா. ஐனல் ஜப்பாரூன், ஆணவம் பிடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீரூன், பெருமை கொண்டவர்கள் எங்கே, அகந்தை கொண்டவர்கள் எங்கே எல்லாம் கேட்பான். கேட்டுட்டு சும்ம யத்வில் அர்லீன பிஷிமாலிஹி, பிறகு அல்லாஹ் பூமியில எல்லாம் என்ன செய்வான்? கோள்கள் அனைத்தையுமே தன்னுடைய இடது கரத்தில் பிடிப்பான். இடது கரத்தில் பிடித்துக் கொண்டு இதே மாதிரி சொல்வான் என்று முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் வருகிறது. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? அல்லாஹ்வுக்கு ஷிமாலும் இருக்கிறது. அப்ப இடது கை இருக்குன்னு ஒரு உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த ஷிமாலுக்கு தருத்திரன்னு அர்த்தம் கொடுத்துறாதீங்க. பரக்கத்துங்கிற அர்த்தத்தை காட்டுறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தார்களா? அந்த ஹதீஸில் காட்ட முடியுமான்னு ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்னு சொல்லுகிறாரு. அந்த ஹதீஸில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லுக்கு விளக்கம் வேற ஒரு ஹதீஸ்லயும் இருக்கும். அந்த ஹதீஸில் இருக்கான்னு அவர் கேட்டார். வேற ஹதீஸில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனே நேற்று சொன்ன அந்த ஹதீஸ, ரெண்டு கையை அல்லாஹ் மூடி வைத்திருப்பான், மூடி வைத்து ஏதாவது ஒரு கையை தொடு என்று சொல்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய யமீனை தொடுவார்கள், வலது கையை தொடுவார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இக்தர்து யமீன ரப்பி, என் இறைவனுடைய வலது கையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஓ கில்தா எதை ரப்பி யமீனுன் முபாரகத்துன், என் இறைவனுடைய ரெண்டு கையுமே யமீனு, யமீனுக்கு வலது நடத்த செஞ்சிடாதே முபாரகத்துன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முபாரக்கோட இணைத்து என்ன செய்யறாங்க? அதை சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் ரெண்டு கையை பத்தின விஷயம் தான். இதே மாதிரியான சொல்லுக்கு வேற ஒரு இடத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அது திருமதியில 3290வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்படி காட்ட தேவையில்லை. ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸில் விளக்கம் இருக்கும். ஒரே மாதிரியான சொல்லுதான் இது. அதனால இது பரக்கத்து தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம கொடுத்தது நம்ம சுயமாக சொன்னது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம்? பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம், நம்ம இந்த இறைவன் அப்பதான் பயம் வரும், அது ஆதாரம் காட்டணுங்கிறாங்க. அதே ஆதாரமா காட்டணும். ஆதாரம் காட்டினது வேற. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா இறைவனை பற்றி பயம் அப்பதான் வரும், உருவம் இருந்தா தான் பயம் வரும் என்று சொல்லி அதற்காக உருவத்தை இவர்கள் கற்பிக்கிறார்கள் என்ற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி நம்ம இதுவரைக்கும் சொன்னோமா? இறைவனுக்கு பயம் வருவதற்காக உருவத்தை கற்பித்துக் கொள்ளுங்கள் நம்ம சொன்னோமா? இல்ல. நீங்கள் இருக்கிறத மறுக்கிறதுனால் பயம் போய்விடும் சொன்னோம். மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை மறுத்தீர்களேயானால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முடிஞ்சோ